கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெப கோபுரத்தின் மேல் மாடியில் 4th ஃப்ளோரில் நம்ம ஒரு ப்ரேயர் ஹால் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்காகவும் அதனுடைய தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஜெபத்தோட எடுத்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். இன்னைக்கு ஆண்டவர் தந்தருளுகிற நாள், கொடுக்கிற நாள். எல்லா காரியங்களிலும் உனக்கு தேவையானதை தருகிற நாள். உனக்கு புத்தி தேவையா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேளு, தருவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கேட்டால் சம்பூர்ணமாக கொடுப்பாராம். ஞானம் குறை கேட்டால் ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கேட்டால் புத்தியை கொடுப்பாரு. ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்டால் கொடுப்பாரு. ஏன்னா பிள்ளைகளுக்கு அப்பா கட்டி கொடுக்காம வேறு யாரு கொடுப்பா? நமக்கும் அவருக்கும் ஒரு இரத்த உறவு, இரத்த சம்பந்தம் இருக்கிறது, இரத்த பந்தம் இருக்கிறது. அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க. ஸோ அப்பாட்ட நம்ம ரைட் ராயில் கேட்டால் அவர் தருவார். ஆண்டவரே எனக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் வழி இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் எனக்கு தந்த பிள்ளை தானே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். அப்போ இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கர்த்தருக்கு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் நீங்கள் தந்த பிள்ளை, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும், நல்ல ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும், அதுக்கு தேவைகளை நீங்கள் சந்திங்கன்னா பரத்திலிருந்து ஆண்டவர் சந்திப்பார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பனி போல மாறிப்போகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்தில் கேட்கணும். இந்த வசனம் சொல்லுகிற கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். எல்லா காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும், உலக காரியமாக இருந்தாலும், வருமான காரியமாக இருந்தாலும், வேலையின் காரியமாக இருந்தாலும், சுகத்தின் காரியமாக இருந்தாலும், திருமண காரியமாக இருந்தாலும், கற்பத்தின் கனியை குறித்த காரியமாக இருந்தாலும், கடன் அடைக்கணுன்ற காரியமாக இருந்தாலும், எல்லா காரியத்திலும் அதை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி புத்திசாலித்தனமாக அதிலிருந்து மீண்டு வெளியே சக்ஸஸ் ஆகிற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது உன் கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்கணும். ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லணும். நீ உன்கிட்ட வச்சிருக்கிறது வரைக்கும் அது உன் வீட்டு பிரச்சனையாக மாறிடும். எப்போ ஆண்டவரிடத்தில் கொண்டு வர்றீங்களோ அப்போ ஆண்டவர் வீட்டு பிரச்சனையாக மாறிடும். நான் எப்பவும் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் இப்போ அன்பரின் பாத்தில் மீட்டிங் வர்றவங்களா இருந்தாலும் சரி, கன்வென்ஷன் மீட்டிங் போகிற இடத்துல வர்றவங்களா இருந்தாலும் சரி, குறிப்பாக எங்களுடைய அடைக்கல பட்டங்களுக்கு தேடி வரதா இருந்தாலும் சரி, மலை போல் நிறைய பிரச்சனையை குமிச்சு கொண்டு வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது எல்லாத்தையும் ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்ருக்கார். நேற்றைக்கு வரைக்கும் இது உங்கள் வீட்டு பிரச்சனை, இன்னிலிருந்து இது ஆண்டவருடைய வீட்டு பிரச்சனை, ஆண்டவர் பார்த்துக்குவார், சமாதானமாக போங்கன்னு மங்கள வார்த்தை சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்துட்ருக்கிறார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இப்போ நீங்கள் காலையில் கேட்குறீங்க, இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு மாதம் நாம் நடக்கிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் சென்னை வேப்பேரியில் இருக்கிற ரித்தர்டன் சாலையில் இருக்கிற அந்த பிகேன் ஆடிட்டோரியத்தில் வச்சு நடக்குது. நிறைய அற்புதங்கள் நடக்கும். தங்கள் பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்து இறக்கி வச்சு அற்புதம் வாங்கினவங்க நிறைய பேர். அதே போல் இந்த மாதம் இன்னைக்கு உங்களுடைய அற்புதத்தின் நாள். எல்லாரும் இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு உடனே என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து உங்கள் வீட்டு பிரச்சனை ஏசப்பா வீட்டு பிரச்சனையாக மாற்றும்படி அன்பரின் பாத்தில் வாங்க. அப்படி
அன்பரின் பாதத்தில் நடந்த ஒரு நல்ல சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகோதரி எஸ்தர், சென்னை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. நான் பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டது. நானும் என்னுடைய கணவரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். இனி எந்த சிகிச்சையும் வேண்டாம், ஜெபம் மட்டுமே ஒரே வழி என்று அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டோம். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். நான் கற்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணார். பார்த்தீங்களா, எத்தனையோ ஆஸ்பத்திரிகளுக்கு போகாத இடம் இல்லை, செலவு பண்ணாத பணம் இல்லை, எல்லாம் செலவு பண்ணி வீணாகி கடைசியாக தன் வீட்டு பிரச்சனையை ஏசப்பாவுடைய பாதப்படியில் அன்பரின் பாதத்தில் கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அன்னைக்கு அதை பரிசீலனை பண்ணி தன் வீட்டு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்தார். அந்த குடும்பமாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் இன்னைக்கு சமாதானமாக நல்ல பலத்தோட ஆரோக்கியத்தோட கௌரவத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஸோ உங்களுக்கும் கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று சொன்ன அந்த மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் சக்ஸஸாக செய்ய இவர்களுக்கு நல்ல புத்தியை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், நல்ல அறிவை தாரும். இனி இன்டர்வியூக்கு போகும் பொழுது அந்த இன்டர்வியூவில் என் பிள்ளைங்க சக்ஸஸ் ஆக ஆண்டவர் கொடுக்குற ஞானமும் புத்தியும் என் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கட்டும். என் பிள்ளைங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகும்போது, டெண்டர் எடுக்க போகும் பொழுது ஞானமாக அறிவோட புத்தியோட பேச கர்த்தர்களுக்கு கிருபையை கொடுத்து அதன் நிமித்தம் என் பிள்ளைங்க 4 காசு மிச்சம் பிடிக்க, சேமிக்க, நல்ல தொழிலதிபர்களாய் மாற என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, எவ்வளோ இடங்களுக்கு சென்றோம், எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலேன்னு அழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணும். இன்றைக்கு நடக்க போகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே தேடி வரப்போகிறார்கள். அத்தனை பேரையும் பாதுகாப்பாய் அழைத்து வந்து அவர்கள் எதிர்பார்த்து வருகிற எல்லா காரியங்களிலும் அதிசயத்தை செய்து என் பிள்ளைகளை நீர் அனுப்புகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. குறிப்பாக இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீர் நினைத்தருளும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையை என் பிள்ளைகள் மேலே சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான காரியம் இன்றைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் காலைல 9:30 மதியானம் 2 மணி வரைக்கும் நடக்குது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் என்ன விசேஷம்னா, இப்போ தான் நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு உங்களுக்காக, சொல்லுங்கள், எனக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பரிமள தைலம், இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலத்தை உங்களுக்காக வாங்கிட்டு வந்து நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு அங்கேயே ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அது இன்னைக்கு மீட்டிங் வர அத்தனை பேருக்கும் கூட்டத்தின் முடிவில் அந்த பரிமள தைல அபிஷேகம் உண்டு. இந்த அபிஷேகத்தை பெற்று, இந்த பரிமள தைல அபிஷேகத்தை பெற்று, ஏன்னா அடுத்த நாள் நமக்கு பெந்தேகோஸ்தே நாள், உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை முடிஞ்சு அப்படின்னா நாளைக்கு நமக்கு பெந்தேகோஸ்தே நாள். முந்தின நாளே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருவார். இந்த பரிமள தைல அபிஷேகத்தினால எத்தனையோ பேர் புத்தி தெளிந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் டிப்ரெஷன்லேருந்து மாறி இருக்காங்க, எத்தனை பேருடைய கற்பம் திறந்திருக்கிறது, எத்தனையோ பேருடைய தொழிலில் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, எத்தனையோ பேர் சாதனை படைத்திருக்கிறார்கள். ஸோ எல்லாருக்கும் இந்த நாளில் அந்த பாக்கியம் உண்டு. அது மட்டும் இல்லை, கூட்ட முடிவிலே எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான தேவதூதர்கள் சமைத்த நல்ல ஆகாரம் உங்களுடைய சரீரத்திற்கும் இருக்கிறது. எல்லாரும் குடும்பமாக வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.